ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காயை வச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சீரகம், அதை விட கொஞ்சம் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக நறுக்கிய பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த இதை சேர்த்துட்டு நம்ம இது கூடயே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இதுக்கு சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது லைட்டாக ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும் இல்லையா, இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கிறோம். பாருங்களேன், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் சிறுசாக இருந்ததுங்க, அதனால தான் நான் 2 எடுத்தேன். ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 கூட எடுத்துக்கோங்க போதும். கத்திரிக்காயையுமே நம்ம இதே மாதிரி எப்படி நம்ம வெங்காயத்தை நீளமாக நறுக்கியிருக்கோமோ அதே மாதிரியே கத்திரிக்காயையும் நல்லா கழுவிட்டு நீளமாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். பாருங்களேன், கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த நேரத்தில் தக்காளி இருக்கு இல்லையா, அது ஒன்று எடுத்துகிட்டு அதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது புளிப்புக்காக சேர்க்குறோம். என்ன தான் நம்ம தக்காளி சேர்த்தாலும் புளித்தண்ணியும் நம்ம கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ரசத்துக்கு சேர்க்கறத விட கம்மியாக சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. தக்காளி மட்டும் தான் சேர்த்துருந்தேன். பாருங்களேன், கத்திரிக்காயும் நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி போட்டுருங்க, கருத்து போகாது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஏற்கனவே அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் தக்காளி சேர்த்துருந்தோம் இல்லையா, அதே இதில் நம்ம கத்திரிக்காயும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். பார்க்குறதுக்கு முழுசாக இருக்குது பார்த்தீங்களா, நறுக்குனது. நம்ம வதக்க என்ன ஆயிரும்னா நல்லா சுருண்டுரும். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே தெளிக்க போகிறதில்ல. அப்படியே நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட போகிறோம். உங்களுக்கு நீங்கள் கூடுதலாக எண்ணெய் சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம லைட்டாக அதை பிரட்டி விடலாம். இதில் காரம் உப்புன்னு இன்னும் எதுவுமே சேர்க்கவே இல்லை. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்ப்போம் இல்லையா, நம்ம இந்த இதுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டாம். நம்ம சாம்பார் தூள் இருக்கும் இல்லையா, நம்ம அதை தான் சேர்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று லைட்டாக ஒட்டிட்டு வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. கருவேப்பிலையே கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதிலே நல்லா பிரட்டி விட போகிறோம். இது வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இதை வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு துணியை எடுத்து பிடிச்சிட்டு நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பிரட்டி விடுங்க. அப்போ தான் அது நல்லா சுருள வதங்கும். லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு காரம் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ புளியை கொஞ்சமாக ஊற வச்ச தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியுமே கொஞ்சம் தான் சேர்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் புளி தண்ணி சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அது நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது 1.5 டீஸ்பூன் அளவு நிறைய எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இது உப்புங்க, உப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய், அதே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்க்க போகிறோம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காததுனால இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிரட்டி விட போகிறோம். இது பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு இதை பிரட்டி விடுங்க. உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் கிண்டி விடும்பொழுது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டுட்டீங்க அப்படின்னா கிண்ட தேவையில்லை. அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். இந்த காரம் இதுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்களேன், நல்லா வதங்கிருச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ஒரு வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் உங்களுக்கு இன்னுமே அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கூட 1 டீஸ்பூன் கூட நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.